ஃபோன் வந்து ரொம்ப கெடுதல், நீங்கள் ஃபோனை எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம யாரும் கேட்க போகிறதில்ல. இதை நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு கோடி தடவை கேட்டிருப்போம். ஸோ அப்படியே நம்ம வந்து மனசு மாதிரி ஓகே ஃபோனை எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சாலும் அது ஒரு 2 டேஸ்க்கு தான் நம்மளால் அப்படி இருக்க முடியும். அகைன் 3rd டேலேருந்து நம்ம ஒரு நார்மலான ஒரு ரொட்டீனுக்கே வந்துடுவோம். ஸோ அதனால் இதை நம்ம வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணலாம். அது என்னன்றதை சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக். ஹாய், என் நேம் வந்து ரூபன். நான் இங்கே நியூசிலாண்டில் ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் டெக்னிக்கல் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த விஷயம் ஒரு காலத்தில் என்னோட ப்ரொடக்டிவிட்டிக்கு தடையாக இருந்த ஒரு பெரிய பிரச்சனையான விஷயத்தை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது ஃபோனோட ப்ராப்ளம்லாம் கிடையாது. இது அதுக்கெல்லாம் மேலே. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது உங்கள் மைண்டில் என்ன நடக்குது, நீங்கள் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, அதை பற்றி தான் பேச போகிறோம். நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. பெட்லேயும் போய் படுத்துட்டீங்க. உங்கள் ஃபோனை வந்து சார்ஜ் போட்டுட்டு கண்ணை மூடிட்டு பாதி தூக்கத்துக்கு போயிட்டீங்க. திடீர்னு எஞ்சிக்கிறீங்க. சைடில் இருக்கிற ஃபோனை அப்படியே எடுத்து பார்க்குறீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா, ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு பார்க்குறீங்க. எதுவுமே வரல. சும்மா ஒரு 2 ஸ்க்ரால் பண்ணிவிட்டு வச்சிடுறீங்க. ஏன்? ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் ஆளுங்களை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை நம்மளே கூட இதில் ஏதாவது ஒரு டைப் ஆஃப் பீப்புளாக நம்ம இருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போவோம். அந்த கல்யாணம் நடந்துகிட்ருக்கோம். சுற்றி இருக்கிறதுல யாருமே நமக்கு பெருசாக தெரியல அப்படின்னா என்ன பண்ணுவோம், பாக்கெட்டில் இருக்கிற ஃபோனை எடுத்து திடீர்னு ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த ஃபோனில் ஸ்பெசிஃபிக்காக போயிட்டு நம்ம எதுவும் பார்க்க மாட்டோம். ஜஸ்ட்டு மேலே கீழே ஸ்க்ரால் பண்ணுவோம். ஏதாவது ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணுவோம், அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணுவோம். இதை தான் பண்ணிகிட்ருப்போம். இது அங்கே மட்டும்தான் நடக்குமானா இல்லை. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கேயாவது வெளியில் போகிறோம். இப்போ ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டாப்பிக்கை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டாப்பிக்கை பற்றி நமக்கு எதுவும் பெருசாக தெரியல, இல்லை அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், டக்குன்னு ஃபோன் எடுப்போம். அகெயின் அதே தான் பண்ணுவோம். இது அங்கே மட்டும் இல்லாமல் நம்ம ஆஃபீஸ் மீட்டிங்காக இருக்கட்டும், இல்லைனா ஃபேமிலியில் ஒரு கேதரிங்காக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இப்போ இந்த பிரச்சனை தான் நடக்குது. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அந்த ஃபோனை இல்லாமல் இருக்கும் போது ஒரு அமைதி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அமைதியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட டேலண்ட் இல்லைங்க. அதுதான் உண்மையான விஷயம். அந்த அமைதியை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த அமைதியாக இருக்கும் போது நம்ம மைண்டு எதையோ திங்க் பண்ணோம். ஸோ அந்த திங்கிங்லேருந்து நம்மளை டைவெர்ட் பண்ணுறதுக்காக மட்டுமே நம்ம அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறோம். ஸோ நீங்கள் அந்த ஃபோன் எடுத்து பார்க்குற அந்த ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் மனசில் இருந்த அந்த வெயிட்டேஜ் எல்லாமே அப்படியே கம்மியாயிடுது. ஆனால் அது வந்து ஒரு லாங் ரன்னுக்கா அப்படின்னா இல்லை. அது ஜஸ்ட் இன்ஸ்டண்ட்டாக கம்மி பண்ணும், ரொம்ப ஷார்ட் டேர்முக்கு தான் கம்மி பண்ணும். ஸோ இப்போ வந்து நான் உங்ககிட்ட போயிட்டு இந்த ஃபோனில் வந்து நீ ரீல்ஸ் பார்க்கறதுனால தான் வந்து இவ்வளோ நேரத்தை நான் வேஸ்ட் பண்ணுறேன், அந்த ஆப்பை டெலிட் பண்ணிவிடு அப்படின்ட்டு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களும் ஆமாம்ல நான் டைமை வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு டெலிட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் அந்த ஆப்பை தான் டெலிட் பண்ணுறீங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு ஃபீலிங் தானே உங்களை இதை தூண்டுச்சு. அதை நீங்கள் டெலிட் பண்ணுறதில்ல. அப்போ என்ன நடக்கும், நீங்கள் ரீல்ஸை டெலிட் பண்ணிங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸை ஓப்பன் பண்ணுவீங்க, டிக்டாக் ஓப்பன் பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் அதுக்கு ஆல்டர்னேட்டாக தான் யூஸ் பண்ணுவீங்களே தவிர அதை கம்ப்ளீட்டாக உங்களால் ஸ்டாப் பண்ணவே முடியாது. டோபமைன் இதுக்கு எல்லாத்துக்குமே பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ரீசன்னு வச்சுக்கோங்களேன். இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப ஒரு பிளெயின் லாங்குவேஜில் நான் சொல்கிறேன். டோபமைனை வந்து எல்லாருமே வந்து ஒரு ஹாப்பி கெமிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஹாப்பி கெமிக்கல் இல்லைங்க, ஆன்டிசிபேஷன் கெமிக்கல். ஆன்டிசிபேஷன் கெமிக்கல். இந்த டோபமைன் எப்போ ஃபயர் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ரிவார்ட் கிடைக்கும் போது தான் ஃபயர் ஆகுன்றது கிடையாது. அந்த ரிவார்ட் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இது ஃபயர் ஆகிடும். ஸோ அந்த ஆன்டிசிபேஷன் கெமிக்கல் வந்து உங்களுக்கு அந்த ரிவார்ட் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே ஃபயர் ஆகிடுது. அந்த ரீசன்னால மட்டும்தான் நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் இருக்க ஃபோனையே ஃபஸ்ட்டு எடுத்து பார்க்குறீங்க. ஸோ ஃபோனை எடுத்து பார்த்த உடனே இந்த ரீல் நல்லா இருக்குமா, இல்லை அடுத்த ரீல் பார்ப்போம், அடுத்த ரீல் ட்ரெண்டிங்காக இல்லையா, ஓகே நெக்ஸ்ட் ரீல் பார்ப்போம். இப்படியே நம்ம வந்து கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே ஒரு 1 hour நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம். இது வந்து ஆக்சிடென்ட்டாக நடந்ததா அப்படின்னா இல்லை. இந்த ஹோல் ப்ராசஸ்க்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் ஆஃப் இன்ஜினியர்ஸே இருக்காங்க. சைக்காலஜிஸ்டாக இருக்கட்டும், இல்லைனா டேட்டா சயின்டிஸ்டாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே பிளான் பண்ணி உருவாக்குனது தான் இந்த ஆப்ஸ் எல்லாமே. நம்மளை அடிக்ட் ஆகணும் அப்படின்ற ரீசனுக்காக கிடையாது, நம்மளை என்கேஜ் பண்ண வைக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ என்கேஜ் ஆகி அந்த ஆப்பில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அது அவங்களுக்கு ரெவென்யூ. அது உங்களோட வீக்னஸ் இல்லை. அந்த மாதிரி தான் இந்த ஆப்ஸ் எல்லாத்தையுமே அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இதனால் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் அட்டென்ஷன் ஸ்பேன். அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படின்றது நீங்கள் ஷார்ட்ஸே பார்த்துட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, உங்கள் பிரெயின் வந்து அந்த 15 செகண்ட்ஸ் ஃபோக்கஸ், 15 to 30 செகண்ட்ஸ் ஃபோக்கஸ்க்கு தான் ட்ரெயின் ஆகும். அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களால் லாங் டைமுக்கு அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. உங்களோட ஃபோக்கஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோவை பாருங்கள். இதில் எலான் மஸ்க் ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். What's one invention that's made us worse, not better? What's one adventure that's made us worse? Invention. Maybe short form video. It seems to be rotting people's brains. கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு. 2வது பிரச்சனை தூக்கம்.
நம்ம ஃபோன்லேருந்து வரக்கூடிய அந்த ப்ளூ லைட்டு தான் பிரச்சனை அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, புது புது இன்ஃபர்மேஷனை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம தூங்க போகும்போது நம்ம பிரெயினால் வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம பார்த்த விஷயங்கள்லேருந்து வெளியில் வந்து ஒரு ஸ்லீப்குள்ளே போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் நீங்கள் வந்து இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு வச்சுட்டு நீங்கள் படுக்கும்போது உங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கே ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். 3வது விஷயம், உங்களால் ப்ராப்பராக ஒரு டெசிஷனை எடுக்கவே முடியாதுங்க. நீங்கள் டெசிஷன் எடுக்கும்போது உங்கள் மைண்டு இதுவா இதுவா அப்படின்ட்டு தாவிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்தால் அப்போ அந்த லைஃப் எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் அந்த டெசிஷன் எடுக்கும்போது அந்த ப்ராப்ளம் தெரியாது, பட் திருப்பி பின்னாடி அந்த நீங்கள் எடுத்த டெசிஷனே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக வந்து முடியும். 4வது விஷயம், உங்களோட கேரியர். உங்களோட கேரியரில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணுன்னா நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணணும், நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அந்த ப்ராசஸை தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் இந்த ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டை கண்டினியூஸாக பார்க்கறதுனால என்ன ஆகுதுன்னா உங்கள் பிரெயினில் இருக்கக்கூடிய மசில் வந்து டேமேஜ் ஆகுது. இது டேமேஜ் ஆகிறதுனால உங்களால் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணவும் முடியாது, புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கவும் முடியாது, அதை வச்சு உங்களால் பெர்ஃபார்ம் பண்ணவும் முடியாது. இந்த ஒரு ரீசனால் மட்டும்தான் நீங்கள் கெரியர் லெவல்லையுமே பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் ஒரே இடத்துல அப்படியே நின்றுடுறீங்க. இந்த பிரச்சனையை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா ஃப்ரிக்ஷன் ஆட் பண்ணுறது. நீங்கள் வந்து உங்களோட வில் பவரை நம்பினீங்கன்னா கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. வில் பவர் அப்படின்னா என்னால் முடியும், என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நம்புறது கண்டிப்பாக நிறைய இடத்துல அது வந்து ஹெல்ப் பண்ணாது. ஃப்ரிக்ஷன்றது அடிஷ்னல் ஸ்டெப். நீங்கள் ஃப்ரிக்ஷன் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அடிஷ்னல் ஸ்டெப்ஸ் இது பண்ணணுமா அப்படின்னு தோண வைக்கும். நம்ம ஐஃபோன்லேயே வந்து அதுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. ஆப்புக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன் டைம் ஆட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஃபோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்ஸ்டாகிராமையும் ஃபேஸ்புக்குக்கும் நான் வந்து ஒரு ஸ்க்ரீன் டைம் கொடுத்துருக்கேன் 15 மினிட்ஸ். ஒரு நாளைக்கு இந்த 2 ஆப்புக்கும் சேர்த்தே நான் கொடுத்துருக்க டைம் வந்து 15 மினிட்ஸ் தான். இந்த 15 மினிட்ஸை நான் க்ராஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது எனக்கு கீழே நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும், என்னோட டைம் வந்து முடிஞ்சு போச்சு, நான் லிமிட்டை க்ராஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இது கொடுக்கும். இப்போ நான் அந்த 15 மினிட்ஸ் முடிஞ்சும் ஈவினிங் போல் நான் இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணும்போது அது எனக்கு காட்டும், நீ இன்னைக்கு உன்னோட லிமிட்டை நீ முடிச்சுட்டேன், திருப்பி நீ போயிட்டு பண்ணணுமான்னு. ஸோ இந்த ஆப்ஷனால நான் என்ன பண்ணுவேன், சரிப்பா வேண்டாம், பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கைண்ட் ஆஃப் என்ன ரிமைண்ட் பண்ணுறதா வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை க்ளோஸ் பண்ணிடுவேன். 2வது விஷயம், நீங்கள் உங்களை ஃபோனை எடுக்கணும்னு தோணும் போது ஃபோனை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ரீல்ஸ் பார்க்கும்போதுல ஒரு ஃபீலிங் ஒன்று உங்களுக்கு வரும் பார்த்தீங்களா, ஃபோனை எடுக்கணும்னு சொல்கிற ஒரு ஃபீலிங், அதுக்கப்புறம் ஃபோனை எடுத்து நீங்கள் அந்த ரீல்ஸ் பார்க்கும்போது வரக்கூடிய ஃபீலிங், இது எல்லாத்தையுமே நேம் பண்ணுங்கள். ஒரு விஷயத்தை நீங்கள் நேம் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக இதுதான் என் ஃபீலிங் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை ஈஸியாக உங்களால் ஸ்டாப் பண்ண முடியும். 3வது விஷயம் என்னன்னா, இதுக்கு ஏற்ற மாதிரி வேற ஒரு நல்ல விஷயத்தை ரீப்ளேஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் பார்க்கவே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய வீடியோஸை போய் பார்க்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்க, அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு 1 மணி நேரத்தை நீங்கள் டேரெக்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம், அவங்க கூட பேச ஆரம்பிக்கலாம். பேசும்போது உங்களோட ஃபீலிங்ஸை நிறைய நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணும்போது அதை நீங்கள் கடந்து போகிறதுக்கு அது பயங்கரமாக சப்போர்ட்டிவாக இருக்கும். 4வது விஷயம், முக்கியமான விஷயம், உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணுங்கள். எக்ஸப்ட் ரியல் பீப்புள். அதாவது ஒரு ரியலான ஒரு பர்சன் கிட்டேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் வீட்டிலேருந்து கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ரியல் பீப்புள் கிட்டேருந்து வரக்கூடிய ஃபோனோ மெசேஜ்க்கான நோட்டிஃபிகேஷனை தவிர மற்ற எல்லா நோட்டிஃபிகேஷனையுமே ஸ்டாப் பண்ணுங்கள். நம்ம நினைப்போம் இது எனக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு, எதுவுமே இம்பார்ட்டண்ட் இல்லைங்க. உங்களோட லைஃப், உங்களோட சுற்றி இருக்கக்கூடிய ஃபேமிலி, இதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்கான டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஸ்டாப் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாது. நீங்கள் ஃபோக்கஸ்டாக நீங்கள் பண்ணிட்டு இருக்க வேலையை ஈஸியாக உங்களால் பண்ணி முடிக்க முடியும். இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாமே நான் ஒரு காலத்தில் ஃபேஸ் பண்ணது. அது என்னோட ப்ரொடக்டிவிட்டியை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுச்சு, ஸோ அதுலேருந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியில் வந்தேன், என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்றத தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.